நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா கொளத்தூரில் பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 1424வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம முதல்ல லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய இந்த மேனி 30 நாமாவளி பார்த்துக்கு வந்திருக்கேன். 31 பார்க்க போகிறேன். பிஃபோர் ஸ்டார்டிங் த சப்ஜெக்ட் ஜஸ்ட் ஐ வாண்ட் ஒரு மறந்து போய்டும் இந்த சப்ஜெக்ட் எப்படி பேசுறதுண்டு. உபனிஷத் பிரம்மேந்திர மடத்தினுடைய கும்பாபிஷேகம் நேற்று நடந்திருக்கு 25ஆம் தேதி காஞ்சிபுரத்தில். நேற்று திடீர்னு யூடியூப் ஓப்பன் பண்ணால் இன்னும் 1 or 2 years ஆகும்னா. ஆனால் நேற்று கும்பாபிஷேகம் ஆகிருக்கு. அதனால் உபனிஷத் பிரம்மேந்திர மடத்துக்கு இனிமேல் போகிறவா போயிட்டு வரலாம். அந்த பாயிண்ட் ஜஸ்ட் ஐ வாண்ட் டு கவர் இன்ஃபார்ம் த வியூவர்ஸ். தோஸ் ஹூ ஆர் விசிட்டிங் காஞ்சிபுரம் தே கேன் ஆல்சோ விசிட் உபனிஷத் பிரம்மேந்திர மடம் சொல்லி இதை ஆரம்பிக்கிறேன். 31வது நாமாவளி. மாங்கல்யம் மட்டுமா, அம்பாள் அணியும் மாலைகள் மணிகள் வளைகள் எல்லாமே சோபிக்கத்தான் செய்யும் என்று குரு சொல்கிறார். 31வது நாமாவளி. கனகாந்தது கையூர கமனிய புஜான்பித்த அப்படின்னா என்ன ஸ்வர்ணமயமான கைவளை தோள்வளைகளை அணிந்திருப்பாள் அம்பாள். இரு நாடிபடி கொண்டு அரங்காத்த மாபரைச்சி மணி வைரங்கோர்த்த தோல் வளர்ச்சி என்று தேவியை போக்கிரு திருப்புகள். அவள் கழுத்தில் அவளது முத்துமாலையும் ரத்ன பதக்கமும் ஆடிக்கொண்டிருக்கும் முத்துமாலைகளுடன் கூடியவள் என்பதால் ரத்னை கைவேக சிந்தாக லோலா முத்தா பலான்வித. 32வது நாமாவளி. ரத்ன கைவேய சிந்தாக லோலா முக்தா பலான்விதா அப்படின்ட்டு. சுவாமியோ இதற்கும் அசையாதவர். சாணுன்னா அசையாது இருக்கிறது. மன்மதனே எரித்தவர். சௌந்தர்வதியாகவும் சர்வாபரண பூஷிதியாகவும் இருந்தாலும் அம்பாள் அவரை அசைக்க முடியுமா? அவர் அசைவதை குரு சொல்கிறார், அசைவதே அவளால் தான். அவரை அசைக்க மட்டும் அவளால் மட்டுமே முடியும். அவருடைய பிரேமை என்கிற ரத்தனத்தை தன் ஸ்தனங்களை என்ற ரத்தனங்களை கொடுத்து அம்பாள் வாங்கியிருப்பதாக ஒரு காவிய ரசத்துடன் சொல்வதுண்டு. இதே கருத்தை இடங்கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி இலகி முத்து வடங்கொண்ட கொங்கை மலை கொண்டு இறைவர் வலிய நஞ்சே தடங்கொண்ட கொள்கையை நலங்கொண்ட நாய் என்று சொல்கிறார் அபிராமி பட்டர். இதனால்தான் 33வது நாமாவளி. காமேஸ்வர பிரேமரத்ன மணி பிரதிபடத்தனே அப்படி என்று சொல்லப்படுது நாமாவளியில். காமேஸ்வர பிரேமரத்ன மணி பிரதிபணஸ்தனி, தன்னுடைய மார்பகத்து மூலமாக அவரை அட்ராக்ட் பண்ணி அவளை தன் பக்கம் இழுக்க செய்கிறான்னு சொல்லப்படுறது. இந்த காவிய ரசத்துடன் நாபி என்னும் பாத்தியிலிருந்து முளைத்து எழுந்த ரோம வரிசை என்னும் கொடிக்கு பழங்களாக தொங்கு 2 சனங்களை உடையவர் என்று சொல்வதுண்டு. அதனால் அம்பாளுக்கு நாப்பியா லபால ரோமாலி லதா பல கொதத்மிகி 34 நாமாவளி இது. நாப்பியா லபால ரோமாலி லதா பல கொதத்மிகி, துப்புளாகிய பாத்திலிருந்து கொடியாட்டம் அதிலேருந்து காட்சி தொக்கிற பழம் மாற்றிருக்கிறது. கண்ணதாசன் பாடலில் கூட மாதிரி ஒன்று வரும். தேங்காய் பற்றி சொல்லுவேன். இளநீர் சுமந்திற்கு தென்னை மரம் வல்லவும் சொல்லிட்டு இந்த நாயகியை பார்த்து நாயகன் பாடுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் காவிய ரசத்தோடு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறமா நீள் விசும்பின் மின்குறை காட்டி மெல்கின்ற நேரடி மெல்லியாள், கண்ணில் காண முடியாத ஊகிக்க மட்டுமே முடிய அத்தனை மெலிதான இடையை லக்ஷை அருமலதா தாரதா சமுன்னேய மத்தியம. 35வது நாமாவளி. இந்த பெயர் பெற்றவள் அம்பாள். முதுமறையின் பேச்சு நூல் இடைச்சி கோட்டு முலை தாங்கும் இழையான இடை கோடி மதி தோற்றமென போந்த அழகான சிவகாமி என்று தேவியை புரி திருப்புகள். அடுத்தது மிகவும் ரசிக்கப்படிய ஒரு வர்ணனை என்ன, ஸ்தனபான தனன் மத்திய பட்டபந்தல பலித்திரியா என்ற பெயர் கொண்டவள் அம்பாள். 36வது நாமாவளி. அந்த சனத்தை தாங்க முடியாமல் அந்த கொடியாகி இது உடைஞ்சி விடுமோன்ற மாதிரி பயப்படுறாங்களாம். மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறது.
மன்னிக்கணும், ஏரோப்ளைன் மோடு போடவே இல்லை. மின்னல் கொடியிடை என்பது போல் என்னென்ன இங்கே கூட திருமுல்லை வாயில் இருக்க மாசிலாமணீஸ்வரர் கோவிலில் லதாமத்தியாம்பிகைன்னு பேர். கொடியை போன்ற இடையை உடையவள், கொடியிடைய நாயகின்னு சொல்லுவாள். சூரியனுக்கு நீர் சாரதி. அருணன் தினமும் கிழக்கே அதிகாலையே சூரியனுக்கு சற்று முன்னால் தேறி உட்கார்ந்திருக்கும் சாரதியான இந்த அருணன் வானத்தில் முதலில் எழும்புவான். அருணோதயத்தை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாள் பெரியவள்லாம். அப்படி கீழ்வானம் சக்கச்சிவந்து இருக்கும். இதே அருணோதயம் என்கிறோம். அதே மாதிரி சக்கச்சிவந்த வஸ்திரம் அடைந்த இடையை உடையவள் அம்பாள். அருணாருண கௌசும்ப வஸ்திர பாஸ்ப கட்டி தட்டி, அதுதான் சொல்லியிருக்கு. அடுத்தது இடையில் ரத்தன கிங்கணிக்காரம்ய ரசனாதாமபூடித அப்படின்னு இடை ஆபரணத்தை பற்றி சொல்லியிருக்கு. ரத்தன கிங்கணிக்கா ரம்ய ரசனா தாமபூஷிதா, ரத்தன சதங்கைகளுடன் கூடிய அழகிய அரண்யான் உடுத்தியுள்ளவள். அதுக்கு வந்து இடைக்கு கீழே காமேச ஜாத சௌபாகியம் மார்த்து பூஜான்வித. 39வது சுவாமி ஒருவருக்கு மட்டுமே தெரிந்த அழகும் மென்மையும் கொண்ட தொடைகளை உடையவள் அம்பாள். அடுத்தது முதலில் கழுத்து வரை வர்ணனை, பின்னர் கழுத்தொலி இடுப்பு வரை வர்ணனை, இடுப்பிலிருந்து பாதாந்த கேசவத்தை பார்க்க போகிறா. அப்போ அடுத்தது 40வது நாமாவளி. மாணிக்க முகுடாகார ஜானு திரைவிராஜித. மாணிக்க முகுடன்றது இங்கே தான் சொல்கிறேன். கிரீடம் அம்பாளுக்கு வந்து சரஸ்வதி லக்ஷ்மிலாம் வச்சது கிரீடம். அம்பாள் வச்சுருக்குது கோடீரம் பேர். கோடீரத்தில் என்னென்னா நடுநடுவில் ஓப்பனிங் இருக்கும். அது வழியாக முடி அலங்காரம் தெரியும், புஷ்ப அலங்காரமும் தெரியும். அப்புறமா இங்கே வந்து மாணிக்க முகுடாகார ஜானு திருவிராஜி தான். நான் கூட ரொம்ப நாளாக மாணிக்க மகுடம் நடிச்சிருந்தேன். முகுடா சொல்லலாம். ஆனால் வந்து இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, அம்பாளுடைய முழங்கால் சில்லுகள் வந்து சிகப்பாக இருக்கான். ஏன் சிகப்பாச்சுன்னா, பரமேஸ்வரன் வரும்போது அவளை பார்க்கறதுக்கு வரும்போதெல்லாம் எழுந்து வந்து நமஸ்கரிக்கிறாளாம். பெண்களுக்கெல்லாம் வந்து அஷ்டாங்க நமஸ்காரம், பஞ்சாங்க நமஸ்காரம். ஆம்பளைக்கு தான் அஷ்டாங்க நமஸ்காரம். எல்லா பார்ட்ஸும் உடம்ப பூமியில் படணும். அந்த மாதிரி அவள் காலை முட்டி போட்டு பண்ணுறதுனால முழங்கால் சில்ல ரெட்டிஷாகி அதுவே பளபளன்னு ஆயிடுறோம். அது முழங்கால் சில்லுகளே எப்படி என்றால், முழங்கால்கள் சுவாமியை ஜெயிப்பதற்காக மன்மதால் ஏற்படுத்தப்பட்ட மின்மினிப்பு பூச்சிகளால் அலங்கரிக்கப்பட்ட அம்புரா துணிகள் போல் உள்ளன. அதுக்கு என்ன சொல்லிருக்க? இந்திர கோப பரிசுத்த ஸ்மர தூணாப ஜங்கிகா. இந்திர கோப பரிசுத்த ஸ்மர தூணாப ஜங்கிகா 41. அது பாதவர்ணை. அடுத்தது கூட குல்பா 42வது. புறங்கால்களை விட கவனித்தோமானால் அவை மிகவும் அழகாக வளைந்திருக்கும். ஆமையன் முதுகு ஓட்டையை விட அழகாக வளைக்கும். ஆமையன் முதுகு ஓட்டையான்னு சொல்லியிருக்கான்னு தெரியல. ஆமையன் முதுகு ஓட்டை வந்து இப்படி இருக்கும். பட் அதுக்கு அந்த ஷேப்புக்காக சொல்லியிருக்கா போல இருக்கு. கூர்ம பிரிஷ்டு ஜெயிஷ்ட பிரபதான்வித 43. பாத வர்ணனை. அதுக்கு முன் கால் நகத்தின் வர்ணனை. அம்பாளின் கால் நகத்துக்கே எவ்வளவு பிரகாசம் இருக்கிறது சொல்றால், அந்த பிரகாசமானது அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணுகிற பிரம்மா விஷ்ணு சிவன் அவள் அஜ்ஞான இருட்டை அந்த கால் நக பிரகாசமே போக்கி விடுவதாக சொல்லப்படுகிறது. நகதி ஜன்ன நமஜன நமோ குண 44வது. அரிம்பித்த செய் ஞாயிற்கும் அடி அழகு எழுத்தலாக அருட்சேபடி என்கிறார் அப்பர். அடுத்தது 40 நகதி எஞ்சன்ன நம ஜன நமோ குண. அது வந்து 44வது. 45வது நாமாவளி வந்து என்ன? பதத்தேய பிரபாஜால பரார்குர சரோருக சொல்லுங்க. தாமரையை விட அழகு வாய்ந்த பாதங்களை உடையவள் அம்பாள். தேவரெல்லாம் தொழ சிவந்த சென்னாள் முக்கன் செங்கரும்பே என்று தாயுமானவர் சொல்றார். தருணாம் புயமுலை தையல் நல்லாள்
தகேஷே நயன கருணாம்புயமும் மதனாம்புயமும் கராம்புயமும் சரணாம்புயமும் என்று அபிராமியை பற்ற சொல்கிறார். மேலும் சிஞ்ஞான மணிமஞ்சீரம் என்று ஸ்ரீபதாம்புஜ 46வது நாமாவளி. சிஞ்ஞான மணிமஞ்சீரம் என்று ஸ்ரீபதாம்புஜான சப்தமுடன் ரத்ன மணிகள் கொண்ட சிலம்புகளால் அலங்கரிக்கப்பட்ட அழகிய பாதங்களை உடையவள். பாடகம் மெல்லடி ஆர்க்கும் அங்கே என்று தேவியை போக்கிய திருவாசகம். பஞ்சின் மெல்லடியார் என்று திருவாசகம் சொன்னப்போர். மராலி மந்த கமனா 47 அன்னப்பறவை போன்ற மெதுவான நடை உடையவள். மராளி மந்த கமனான அன்னப்பறவை போல மெதுவான நடை 47வது. கேசாதி பாதாந்தம் அழகின் நிற்புடையமாக திகழ்கிறது. அழகின் நிற்புடமே அம்பாள் தான். அழகுக்கெல்லாம் ஒரு களஞ்சியமாக மகாலாவண்ய சேபதிக்கு என்ன திதிக்குதடா இவள் பொன்னுடல முதம் பெண்ணலரசியின் பெரிய எழிலுடையாள் என்கிறார் பாரதி. உருவம், நிறம், ஆபரணம் இப்படி எல்லாமே மிகவும் சிறப்பாக அமையப்பட்டிருப்பதுதான் அம்பாள். களஞ்சியமா அக்காவோ. அடுத்தது சர்பாருணா 49வது. சர்பாருணான்றது என்ன? அழகு களஞ்சி அம்பாள். நிறம சிவப்பு, சிந்தூர வண்ண பெண்ணு, வஸ்திரம், ஆபரணம், புஷ்பம், தன்னுடைய பிரகாசம் எல்லாமே சிவப்பாக இருக்கலாம். ஈஸ்வரன் வெள்ளை, இந்த சிவப்போடு சேர்ந்து அவரு சிவப்பாக தெரிகிறார். சர்வாருணா 49 நாமாவளி. திரிபுர பைரவி திங்கள் சூடிய திகழ்ச்சடை நெடியவள் செம்பொன் மேனியள் என்கிறது திருப்புகள். அங்க லட்சணங்களோ எல்லாம் உத்தமம். குற்றம் தோஷம் கிஞ்சித்தும் சொல்ல முடியாத உயரிய லட்சணங்களை உடைய அங்கங்களை உடைய அனபத்யாங்கி, தோஷமே இல்லாத அழகு உடையவள். அனபத்யாங்கி 50வது நாமாவளி. அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத பல்லி அப்படின்னு சொல்லியிருக்கா பெரியவா. ஆபரணங்கள் பார்த்தா சர்வாபரண பூஷித, சர்வ ஆபரண பூஷித அப்படி தெரிஞ்சுக்கிறோம். 51 சமஸ்த ஆபரணங்களால் நன்கு அலங்கரிக்கப்பட்டிருக்காள். பல பலவே ஆபரணம் பேரும் பல பலவே ஜோதி வடிவு பண்பு எண்ணில என்று திருவாய்மொழி சொன்னார் போல். இதெல்லாம் அம்பாளுடைய டிஸ்கிரிப்ஷன். இதெல்லாம் 51 இது முடிஞ்சது. அடுத்தது அவள் இருப்பிடம் எது? சிவகாமேஸ்வராங்கஸ்த 52வது. என்னப்படியாக தன் பதியாக சுவாமியை இடது தொடை மேல் அமர்ந்திருக்கிறாள். அம்பாள் வந்து சுவாமியோட இடது தொடையில் உட்காந்துட்டுருக்கா. சிவகாமேஸ்வராங்கஸ்த அது அப்படின்னு அர்த்தம். சாமியின் மேலே அவ்வளோ நெருக்கமா அம்பாளுக்கு. நெருக்கத்துக்கு மேலே சிவபடியுமாக இருக்கும் சிவா 53வது நாமாவளி. அதாவது சுவாமியாக இருப்பது அவளே. அதே சமயம் பதி என்ற முறையில் பார்த்தால் சுவாமி அம்பாளினை முழுக்க வசப்பட்டவர். சுவாத்தியின் அவல்லப்ப 54வது நாமாவளி. தன் வசப்பட்டவரான கணவன் உடையவள் என்று அர்த்தம். இதெல்லாம் சுவாமிக்கு அம்பாளுக்கு மட்டுமே அனுமதித்து காமிக்கிறது. அம்பாள் இருக்கும் இடம் பற்றி பேச ஆரம்பித்தோம். சுமேரு என்பது மேருமலைக்கு பெயர். அதன் நடுவில் உச்சியில் இருக்கிறாள் அம்பாள். சுமேரு மற்றும் சிங்கஸ்த 55வது நாமாவளி. இதனால் அவள் வந்து அழைக்கிற இடம் வசிக்கு நகரத்தின் பெயர் ஸ்ரீநகரம். சுமேர் மத்திய சிங்கஸ்த ஸ்ரீமன் நகர நாயிகா 56வது நாமாவளி. ஸ்ரீநகரத்தின் நாயகியாக விளங்குகிறாள். அடுத்தது மாமேறு மத்தியில் சிகரத்தில் ஸ்ரீநகரத்தில் அம்பாள் இருக்கிறாள். அந்த ஸ்ரீநகரத்தில் சிந்தாமணி ககாந்தஸ்த 57வது நாமாவளி. என்னும்படியாக எதை வேண்டுமானாலும் தரக்கூடிய சக்தி வாய்ந்த சிந்தாமணி என்னும் ரத்னங்களால் நிர்மாணிக்கப்பட்ட மாளிகையில் அம்பாள் இருக்கிறாள். அந்த மாளிகையில் ஒரு அதிசய கட்டில் உள்ளது. இந்த கட்டிலுக்கு பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈசான 4 பேர் கட்டிலுக்கால மேலே சதாசிவன்ற வெண்மைய படுக்கை. இந்த மாதிரி ரூபம் வந்து அந்த காலத்திலேயே ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே இது பண்ணியிருக்கா.
பேர் பெரிய பாண்டுரங்க பக்தன். ஸ்ரீபெரும்புத்தூர் டு திருவள்ளூர் போகிற ரோட்டில் கோகுல் தான் இருக்கு. அவள் வந்து பிரேமா பாண்டுரங்கர் அவள் வந்து அங்கே மகாமேரு வாட்டமே கட்டி அதில் 6-7 அடி உயரம் கருங்கல்லையே இந்த மாதிரி சிலையை பண்ணி உள்ளே வச்சுருக்க ராஜராஜேஸ்வரி. 4 என்ட்ரி இருக்கும். மேரு வடிவிலே இருக்கும் அந்த கோவில். மகாமேரு தாமரை புஷ்பக்காடு ஒன்று இருக்கிறது. மகா பத்மாடவி சம்ஸ்தா தாமரைக்காடு, பெரிய தாமரை காடு. மகா பத்மா அடவி அடவினா காடு. சம்ஸ்தா 59 நாமாவளி. என்னபடியாக அம்பா தாமரை காட்டில் இருக்கிறாள். அவள் கிரகமாகிய சிந்தாமணிக்கத்தை சுற்றி ஒரு மணிமண்டபம், அதை சுற்றி கதம்பவனம் உண்டு. இதான் கதம்பவனவாசினே 60வது நாமாவளி. கடம்பாடவியில் பெண்களிக்கும் குரல் வேணையும் பயோதரமும் மண்களிக்கும் பச்சை வண்ணமும் ஆகிய மலதங்க குரல் பெண்களில் தோன்றிய பெருமாண்டி தன் பேரிற்கே என்கிற அபிராமியப்பட்ட சொல்கிறார். அதை 60 நாமாவளி பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து வந்து பக்தனை ஹிருதயம் அவள் இருக்கும் இடம்தான். சகசிராரம் என சிரசில் உள்ள உச்சியில் உள்ள சக்கரத்தில் சந்திரமண்டலம் உள்ளது. அதன் பிந்துஸ்தானத்தில் ஒரு அமிர்த சமுத்திரம் உள்ளது. சுதா சாகர மத்தியஸ்த 61 நாமாவளி. அதில் அம்பாள் இருக்கா அப்படின்னு வருது. காமாட்சி 62 நாமாவளி. நீயே மீனாட்சி, காமாட்சி, நீலாயதாட்சி என பல பெயரிடம் இங்கும் நிறைந்தவள் பாடினார் பாபநாத் சிவன். அதை அங்கே ரீகால் பண்ணுறாங்க. காமதாயினி காஞ்சிபுரத்தில் விளங்குகிறாள். புத்திரனே மகனே என்று சொல்லி வேணப்பா வேணாதெல்லாம் தருவேன் என்கிறாள் அம்பாள். வேண்டியதெல்லாம் தருவேன்றார் கருவூச்சித்தர். இப்படி அம்பாள் ஸ்தூல ரூபம் அவள் இருக்குமிடமெல்லாம் நன்கு விளக்கமாக பார்த்த இனியவள் பராக்கிரம மகாத்மியத்தால் பார்க்கலான்றார். அவளை அறிய அமரரும் இல்லை, அவளர் என்று செய்யும் மருந்தவம் இல்லை என்று திருமூலர் சொல்கிறார். தேவ ரிஷி கணங்காத்த தேவ ரிஷி கணசங்காத்த சுயமானாத்ம வைபவ 64 என்னுமாறு அம்பாள் தேவர்கள் ரிஷிகள் இவர்கள் எல்லோராலும் சோத்திரம் செய்யப்படும் விசேஷம் உள்ளவள். அடுத்தது நாமாவளி என்ன சொல்றதுன்னா, பண்டாசுரபதோயுக்த சக்தி சேனா சமன்வித என்னும்படியாக பண்டாசுரனை வதம் செய்ய ஆயுத்தமாகிருந்த சக்தி சேனையுடன் சென்றாள். சம்பத்கரி சம ஆரூட சிந்தூர பிரஜதேவித 66 என சம்பத்கரி எனும் பெயர் கொண்ட தேவியின் தலைமையில் யானைப்படையுடன் சென்றாள். அதுபோல அஸ்வாரூடா ஜிஷ்டிதாட்வ கோட்டி கோடி பிராபுத 67 என்னபடியாக அஸ்வாரூடா என்ற பெயர் கொண்ட தேவியின் தலைமையில் உள்ள கோடிக்கணக்கான குதிரைகளை கொண்ட குதிரைப்படை என்றார். அது வந்து ரணகோகுலம். இது வந்து அபராஜித்தம் பேர். சக்கராஜிதாரூட சர்வ ஆயுத பரிக்ஷத இது வந்து 68வது நாமாவளி. சக்கரராஜ ரதாரூட சர்வ ஆயுத பரிஷ்கிருத என சமஸ்த ஆயுதங்களையும் கொண்ட 9 தட்டுக்கள் உள்ள ஸ்ரீசக்கரமான தேரில் சென்றாள் வருது. அம்பாளின் சேனாதிபதியான வாராகியும் கூட சென்றிருக்க வேண்டுமே கேட்கும்போது, வாராகி மட்டுமல்ல மந்திரணியான சாமளையும் தான் கே சக்கரதாருட மந்திரனை பரிசேவித 69 எண்ணுமாறு கரும்பு விளைந்து தோன்றிய கே சக்கரம் என்றும் 7 தட்டு உள்ள தேர்களில் மந்திரி ஆகிய சாமளாதேவியும் உடன் சென்றாள். அதே போல கிரிச்சக்கரதாருட தண்டநாதா பிரசுத 70 நாமாவளி. பஞ்சபாணத்தில் தோன்றிய கிரிச்சக்கரம் என்னும் 5 தட்டு கொண்ட தேரிலிருந்து தண்டநாதா எனப்படும் வாராகியும் தேவியும் உடன் சென்றாள். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அம்பாது 9 தட்டு, விழுது வந்து 7 தட்டு, வாராகி வந்து 5 தட்டு. பஞ்சமி அவள் சப்தமி, அவள் வந்து நவமி. பாருங்க 9 எப்படி வருது. மயிலாடுதுறை தான் வித்தியாசமாக சொல்லுவோம். அதெல்லாம் எல்லாமா வாராகி தான் வந்து அம்பாடுறான். வாராகி அம்பாளா முடியாது. வாராகி வந்து தண்டினி, அப்போ சேனாதிபதி தான். மாதங்கிக்காக ப்ரையாரிட்டி தரா.
முத்திரேஸ்வரி நீயே நானும் ஒன்றுன்னு அவளுக்கு தான் சொல்கிறா திரும்ப. எல்லா புராணத்தையும் அப்படி தான் இருக்கு. வாராகி சொன்ன மாதிரி எந்த புராணத்தையும் இப்போ எவிடன்ஸ் இல்லாமல் நம்ம சொல்லக்கூடாது. ஜுவாலா மானடி காற்றுத்த வன்னி பிராகாரமித்திக 71 என்னும்படியாக 15வது திதிநித்யா தேவியான ஜுவாலாமான நித்யாவால் சுற்றி எழுப்பப்பட்ட அக்னியாலான மதில் நடுவில் அம்பாள் இருக்கிறாள். இத்தனை சேனைகள் கூட செல்லும்போது அம்பாள் தானே யுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் அவர்கள் யுத்தம் செய்ய பராக்கிரமத்தை பார்த்தால் போதுமேன்னு கேட்டோம். கிட்டத்தட்ட அப்படியே தான் செய்தாள். பண்டசை நபதோயுக்த சக்தி விக்ரம ஹர்ஷித 72 பண்டனை சேனைகளுடன் யுத்தம் செய்ய நகுலி முதலிய சக்திகளுடைய பராக்கிரமத்தை கண்டு மகிழ்ந்தாள். நித்யா பராக்கிரம நிரீஷ் சமுசுக நித்யா பராக்கிரம நிரீஷண சமுசுக 73 இந்த திதிநித்யா தேவதைய பராக்கிரமத்தை பார்த்து சந்தோஷப்பட்டாள். பண்ட புத்திர பதோயுக்த பாலா விக்ரமந்தித்த 74 பண்டனுடைய புத்தர்களுடன் யுத்தம் செய்யும் பாலாதேவியின் பராக்கிரமத்தை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். மந்திரி நம்ப விரதி விஷங்க பததோஷிதா 75 மந்திரணியான ஷாமளை விஷங்கன் என்னும் அசுரனை வதம் செய்ததை கண்டு சந்தோஷப்பட்டாள். மேலும் விஷுக்கர பிராணஹரண வாராகி வீர நந்தித 76 வாராகி தேவியானவள் விஷுக்கரன் என்னும் அசுரனை கண்டு மகிழ்ச்சி அடைந்தாள். இந்த விஷுக்கரன் தானே அசுரகுருவான சுக்கராச்சாரியாக்கு சமமான சாமர்த்தியம் உடையவன். அவனே தான். அவன் ஜெய விக்ரம் என்னும் யந்திரத்தை பண்ணி அதை ஏவல் தகுடு வைக்கிற மாதிரி அம்பாள் சேனைகளுக்கு படத்துக்கு போட்டான். அதை விநாயகர் தான் அது தும்சம் பண்ணிடுறது. எப்படி அம்பாள் சரி பண்ணான்னு அம்பாள் உடனே தன் பதியான சுவாமியின் முகத்தை பார்த்தாள். காமேஸ்வர முகோலப்ப கல்பி ஸ்ரீ கணேஸ்வர 77 என ஒரு முகத்தை பார்த்ததினாலேயே ஸ்ரீ கணேஸ்வரனை சிருஷ்டி பண்ணி விட்டாள். சுவாமியின் தானுமாய் இவ்வாறு சேர்ந்து பிறப்பித்த ஸ்ரீ மகா கணபதியானவர் மகா கணேத நிர்விக்ன விக்னயந்த பரிஷத 78 என்னும்படியாக அந்த விக்ன இயந்திரத்தை நாசம் செய்வதும் தன் சேனைகள் மறுபடியும் உற்சாகத்துடன் இருந்திருப்பதை பார்க்கவும் சந்தோஷப்பட்டாள். அடுத்தது 79 பண்டா சிரேந்திரன் சஸ்திர பிரத்யக்ஷ விஷினி பண்டாசுரன் விட்ட எல்லா பானங்களுக்கு பதிலாக தானும் பானங்களை விட்டாள். பண்டன் சர்வாசுர அசுத்திரம் என்பதை பிரயோகம் பண்ணி அதிலிருந்து ஹிரண்ய சோமகன் பலி ராவணன் முதலிய அசுரர்களை உண்டு பண்ணி ஆரம்பிக்கவே அம்பாள் கராங்குழி நகோத்பன்ன நாராயண தசாக்கிருதிக்கு கன்னட 10 கைவரல்லேருந்து உண்ணிகள்லேருந்து தசாவதார தோற்று அந்த அசுர சேனைகள் எல்லாம் தும்சம் பண்ணிட்டார். பண்டாசுரத்துடன் தான் அம்பாள் தான் நேரே யுத்தம் பண்ணினாள். அவன் தான் எதிரிப்படை தலைவன். அவனுடன் அம்பாள் லலிதா தேவி தலைவி என்ற முறையில் நேரே யுத்தம் செய்து அவனை அழித்தாள். மகா பாதுபத அஸ்திராக்னி நிர்தக்தாசுர சைன்யக இதுக்கு முன்னாடியே இது 81 நாமாவளி. பண்டனின் சேனைகளே பாசுபதம் என்னும் அஸ்திரத்தின் அக்னியால் அடியோடு கொளுத்தி விட்டாள். பாவி அசுரர்கள் பொக்கனை விழுந்தனர், உயிர் கற்று முடித்தனர். சார் 80 முக்கியம் பார்த்தா 81 வந்துட்டு. இன்னைக்கு இந்த அளவில் இந்த இதை லலிதா சாஸ்திரத்தை பாஷ்யத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அதை கேளுங்க. அதை கேட்டாலே பெரிய புண்ணியம். நமஸ்காரம்.